இஸ்லாம் என்பது கவர்மெண்ட்டும் சேர்த்தி தான். இஸ்லாம் என்பது அனைத்து சட்டத்திட்டங்களும் அல்லாஹ்வுடைய கீழ்ப்படிதல் படி இருக்கணும் அப்படின்னு பேசுனா என்னங்க புதுசா சொல்றீங்க? நபிமார்கள் அரசியலுக்கு வரவே இல்லைங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அரசியல் அல்லாஹ் பணியாக கொடுக்கலீங்க. அது பை ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஏதோ ரசூல் அப்படி நடந்து போயிட்டு இருந்தாங்களா, அப்படியே போற போகல அன்சாரிகளை பார்த்தாங்களா, நீங்க எங்க போறீங்க அப்படிங்கிறாங்க, மதீனாவுக்கு. அங்க ஒரு ஊர் இருக்கா, அட வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னாங்களா. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எல்லாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டோன்னா என்ன ஆகி போச்சு, ஏங்க எல்லாருமே முஸ்லீம் ஆயிட்டோம், நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம், பேசாம இஸ்லாமிய ஆட்சி அமைச்சிடலாம், நீங்களே தலைவராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இது நல்ல ஐடியாவா பட ரசூலா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், சரி இவ்வளோ நாள் நான் தொழுகை நோன்பு தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன், இனி ஒரு சேஞ்சுக்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், அரசியல் சட்டம்லாம் உங்களுக்கு இறக்குறேன், ஒரு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு, பிடிச்சிருக்கான்னு ஒரு செலக்ட் பண்ணி இப்படியா வந்தது.